ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. ஆண்டவரின் தோற்ற மாற்றம் விழா. முதல் வாசகம். இறைவாக்கினர் தானியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறைவசனங்கள் 9, 10, 13 மற்றும் 14. நான் பார்த்து கொண்டிருக்கையில் அரியணைகள் அமைக்கப்பட்டன. தொன்மை வாய்ந்தவர் அங்கு அமர்ந்தார். அவருடைய ஆடை வெண்பனி போலவும் அவரது தலைமுடி தூய பஞ்சு போலவும் இருந்தன. அவருடைய அரியணை தீக்கொழுந்துகளாயும் அதன் சக்கரங்கள் எரி நெருப்பாயும் இருந்தன. அவர் முன்னிலையிலிருந்து நெருப்பாலான ஓடை தோன்றி பாய்ந்தோடி வந்தது. பல்லாயிரம் பேர் அவருக்கு பணிபுரிந்தார்கள். பல கோடி பேர் அவர் முன் நின்றார்கள். நீதிமன்றம் தீர்ப்பு வழங்க அமர்ந்தது. நூல்கள் திறந்து வைக்கப்பட்டன. இரவில் நான் கண்ட காட்சியாவது, வானத்தின் மேகங்களின் மீது மானிட மகனைப் போன்ற ஒருவர் தோன்றினார். இதோ, தொன்மை வாய்ந்தவர் அருகில் அவர் வந்தார். அவர் திருமுன் கொண்டு வரப்பட்டார். ஆட்சியுரிமையும் மாட்சியும் அரசும் அவருக்கு கொடுக்கப்பட்டன. எல்லா இனத்தாரும் நாட்டினரும் மொழியினரும் அவரை வழிபட வேண்டும். அவரது ஆட்சி உரிமை என்றுமுள்ளதாகும். அதற்கு முடிவே இராது. அவரது அரசு அழிந்து போகாது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. செய்தி வாசகம். மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். பிரிவு 9, இறை திருவசனங்கள் 2 தொடங்கி 9 முடிய. 6 நாட்களுக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபுவையும் யோவானையும் அழைத்து ஒரு உயர்ந்த மலைக்கு அவர்களை மட்டும் தனிமையாக கூட்டிக் கொண்டு போனார். அங்கே அவர்கள் முன் அவர் தோற்றம் மாறினார். அவருடைய ஆடைகள் இவ்வுலகில் எந்த சலவைக்காரராலும் வெளுக்க முடியாத அளவுக்கு வெள்ளை வெளியேறென ஒளி வீசின. அப்போது எலியாவும் மோசேயும் அவர்களுக்கு தோன்றினர். இருவரும் இயேசுவோடு உரையாடிக் கொண்டிருந்தார்கள். பேதுரு இயேசுவை பார்த்து, ரபி, நாம் இங்கேயே இருப்பது நல்லது. உமக்கு ஒன்றும் மோசேக்கு ஒன்றும் எலியாவுக்கு ஒன்றுமாக 3 கூடாரங்களை அமைப்போம் என்றார். தாம் சொல்வது என்னவென்று அவருக்கு தெரியவில்லை. ஏனெனில் அவர்கள் மிகுந்த அச்சம் கொண்டிருந்தார்கள். அப்போது ஒரு மேகம் வந்து அவர்கள் மேல் நிழலிட, அந்த மேகத்தினின்று, என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவருக்கு செவிசாயுங்கள் என்று ஒரு குரல் ஒலித்தது. உடனடியாக அவர்கள் சுற்றுமுற்றும் பார்த்தார்கள். தங்கள் அருகில் இயேசு ஒருவரை தவிர வேறு எவரையும் காணவில்லை. அவர்கள் மலையிலிருந்து இறங்கி வந்து கொண்டிருந்த போது அவர், மானிட மகன் இறந்து உயிர்த்தெழும் வரை நீங்கள் கண்டதை எவருக்கும் எடுத்துரைக்க கூடாது என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளில் இயேசுவின் தோற்ற மாற்ற விழாவை நாம் கொண்டாடுகின்றோம். அது குறித்து சிந்திக்கலாம். ஆற்று நீர் கடலில் கலக்கின்ற போது உப்பு நீராகவே தானும் மாறிவிடுகிறது. பேரொளியில் கலக்கின்ற எந்த சிற்றொளியும் பேரொளியாகவே மாறிவிடுகின்றது. அதே போலவே கடவுளில் இரண்டர கலக்கின்ற எந்த மனிதரும் அந்த கடவுளின் தன்மைகளை தன்னகத்தை உள்வாங்கி அந்த கடவுளைப் போலவே மாறிவிடுகின்றனர். இறைவனில் இவ்வாறு முழுமையாக கலக்கின்ற அனுபவமே இறை அனுபவம் என்று சொல்லப்படுவது. இயேசுவின் ஒட்டுமொத்த வாழ்வுமே இறை அனுபவத்தில் தோய்ந்த வாழ்வு என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. நாம் அனைவரும் நன்கு அறிந்ததுதான். இதன் வெளிப்பாடாக நற்செய்தியாளர்கள் இயேசுவின் வாழ்வில் நடந்த 3 இறை அனுபவ நிகழ்வுகளை மட்டுமே நமக்கு நற்செய்தியில் தருகின்றனர். 1, திருமுழுக்கு, இயேசுவின் பணிவாழ்வின் தொடக்கத்தில் நடந்த இறை அனுபவ நிகழ்வு இது. 2, தோற்ற மாற்ற அனுபவம், இது அவரது பணிவாழ்வின் மத்தியில் நடந்த இறை அனுபவ நிகழ்வு. 3, கல்வாரி அனுபவம், இதுவும் ஒரு வகையான இறை அனுபவ நிகழ்வே. இது அவரது பணிவாழ்வின் இறுதியில் நடந்த இறை அனுபவ நிகழ்வு.
இம்மூன்று நிகழ்வுகளும் இயேசுவின் ஒட்டுமொத்த வாழ்வே இறை அனுபவம் தோய்ந்த வாழ்வாக இருந்தது என்ற உண்மையை நமக்கு எடுத்துரைக்கின்றன. இம்மூன்று இறை அனுபவ நிகழ்வுகளுமே இயேசுவின் வாழ்வில் குறிப்பிடத்தக்க மாற்றத்தை ஏற்படுத்தின. திருமுழுக்கு அனுபவமானது அவர் தனிப்பட்ட வாழ்விலிருந்து பொது வாழ்வுக்கு கடந்து வருவதற்கு காரணமாக இருந்தது. தோற்றமாற்ற அனுபவமானது அவருடைய பணிவாழ்வின் ஓட்டத்தில் மாற்றத்தை கொண்டு வந்தது. புதுமைகள், போதனைகள், அருங்குறிகள் ஆகியவற்றை மையப்படுத்திய நிலையிலிருந்து துன்பத்தை பற்றி அதிகம் பேசும் நிலைக்கு கடந்து வந்தார். கல்வாரி இறை அனுபவம் சாவிலிருந்து வாழ்வை நோக்கி அவர் கடந்து செல்வதற்கான பாதையாக இருந்தது. அன்பிற்குரியவர்களே, இப்படிப்பட்ட இறை அனுபவ நிகழ்வுகள் ஒவ்வொரு மனிதருடைய வாழ்விலும் நடந்தேறுவது அவசியம். இப்படிப்பட்ட இறை அனுபவத்திற்கு உட்படாமல் எந்த ஒரு மனிதரும் தன்னுடைய வாழ்வின் மகிழ்ச்சியை கண்டுகொள்வது கொஞ்சம் கடினமான காரியம். ஹென்றி நூவன் என்கிற ஆன்மீக எழுத்தாளர் இவ்வாறு சொல்கிறார்: கடவுளை உணரும் கடினமான காரியத்தை தவிர்க்கும் எந்த மனிதரும் மேலோட்டமான சுமையான வாழ்வைத்தான் வாழ முடியும் என்று. இயேசு தந்தையாம் கடவுளை நாள்தோறும் உணர்ந்தாலும் அவரது கடவுள் அனுபவத்தை 2 வகைகளாக நாம் பிரிக்கலாம். ஒன்று தாபோர் மலையில் அவர் கடவுளை சந்தித்த விதம், மற்றொன்று கல்வாரி மலையில் அவர் கடவுளை சந்தித்த விதம். இந்த 2 இடங்களிலும் அவர் ஒரே கடவுளை சந்தித்தாலும் இயேசுவிடம் இருந்த மனநிலைகளோ வேறு வேறு. தாபோர் மலையில் மகிழ்ச்சியான நிறைவான பின்னணியில் கடவுளை சந்தித்தார். அதாவது இயேசுவின் உளம் கவர் புதுமைகளாலும் ஆற்றல் மிக்க போதனைகளாலும் கவரப்பட்ட மக்கள் அவரை கொண்டாடி கூட்டம் கூட்டமாக அவரை தேடி வந்தனர். அவரை அரசராக்கும் அளவிற்கு ஆர்வத்தோடு இருந்தனர். இப்படிப்பட்ட பின்னணியில் தாபோர் மலை அனுபவம் நிகழ்ந்தது. இங்கு இயேசு கடவுளை வல்லமையிலும் ஆற்றலிலும் சந்தித்தார். On Tabor, Jesus met God in his glory and power. ஆனால் கல்வாரி மலையில் நிகழ்ந்தது வேறு. அவர் துயரத்தின் உச்சியில் இருந்தார். தன் சொந்த சீடர்களாலே கைவிடப்பட்ட அவர் வேதனையின் விளிம்பில் நின்று கொண்டிருந்தார். ஓசானா பாடிய கூட்டம் ஒழிக என்று கத்திய நேரம் அது. வேதனையின் உச்சத்திலும் துன்பத்திலும் கொடுமுடியிலும் இருந்த நேரம் அது. அந்த நேரத்தில் அவர் கடவுளை சந்தித்தார். இங்கு அவர் கடவுளை வலுவின்மையிலும் துயரத்திலும் சந்தித்தார். On Calvary, Jesus met God in his vulnerability and emptiness. அன்பிற்குரியவர்களே, நம் வாழ்வில் கூட கடவுளை நாம் இந்த 2 இடங்களிலும் சந்திக்க முடியும். நம் நிறைவிலும் மகிழ்ச்சியிலும் கடவுளை சந்திக்க முடியும். நம் வேதனையிலும் கைவிடப்பட்ட நிலையிலும் கடவுளை சந்திக்க முடியும். முதலாவது சந்திப்பில் நாம் எங்கு வளர்ந்திருக்கிறோம் என்பதை கடவுள் நமக்கு வெளிப்படுத்துகிறார். 2வது சந்திப்பிலோ நாம் எங்கு வளர வேண்டும் என்பதை நமக்கு வெளிப்படுத்துகின்றார். ஆனால் நாமோ முதல் வகையான சந்திப்பில் கடவுளது உடனிருக்கும் பிரசன்னத்தை உணர்கிறோம். துன்ப நிகழ்வுகளிலோ கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்பதையே மறந்து விடுகின்றோம். ஜெபம். இறைவா, உமது உடனிருப்பை உணர்வதற்கான முயற்சிகளை அதிகமாக்கிக் கொள்ள வரம் தாரும். ஆமென்.
சாயல் நாமாகுவோம், அவர் சாயல் நாமாகுவோம். எத்தனை பேரழகு, எத்துணை மாண்புருவம், இயேசுவின் மறுரூபம். இவரே என் மகன், இவரை தேர்ந்து கொண்டேன், இவருக்கு செவி சாய்ப்பீர் என்று ஒலித்ததுவே. இவரே என் மகன், இவரை தேர்ந்து கொண்டேன், இவருக்கு செவி சாய்ப்பீர் என்று ஒலித்ததுவே. உன்னதர் குரலுக்கு செவி சாய்த்தே இனிதே வாழ்வோமே. மாண்புரு தெய்வம் பணிவிடை புரிந்த பாசத்தை உணர்வோமே. அதை சித்தத்திலே வைத்து சிந்தித்து வாழ்ந்தால் நாமும் உருமாறுவோம். அவர் சாயல் நாமாகுவோம், அவர் சாயல் நாமாகுவோம். எத்தனை பேரழகு, எத்துணை மாண்புருவம், இயேசுவின் மறுரூபம். வானம் வையமும் வணங்கும் இயேசுவுடன் நாமும் மாண்புற வாழ்வில் அவர் போல. வானம் வையமும் வணங்கும் இயேசுவுடன் நாமும் மாண்புற வாழ்வில் அவர் போல. வாழ்வின் சிலுவையை இறுதி வரை சுமந்தே சுகமடைவோம். சின்னஞ்சிறியோர் சிறகினை விரிக்க நம்மையே நாம் கொடுப்போம். அதை சித்தத்திலே வைத்து சிந்தித்து வாழ்ந்தால் நாமும் உருமாறுவோம். அவர் சாயல் நாமாகுவோம், அவர் சாயல் நாமாகுவோம். எத்தனை பேரழகு, எத்துணை மாண்புருவம், இயேசுவின் மறுரூபம். அதை சித்தத்திலே வைத்து சிந்தித்து வாழ்ந்தால் நாமும் உருமாறுவோம். அவர் சாயல் நாமாகுவோம், அவர் சாயல் நாமாகுவோம். எத்தனை பேரழகு, எத்துணை மாண்புருவம், இயேசுவின் மறுரூபம்.